அனைவருக்கும் வணக்கங்க. இதோடைய லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்கியோ போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து சூடாகவே இருக்கும், அனல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வேண்டியதை 3/4 பாகம் வெந்திருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சூடு பண்ணிட்டோம்னா நல்லா வெந்திருக்கும். இறால் வச்சுருப்பாங்க, சிக்கன் வச்சுருப்பாங்க, மீனை வந்து கறி மட்டும் எடுத்து வச்சு அது ஒரு மாதிரி மீன் வந்து கறி மட்டும் தான் வச்சு ஃப்ரை பண்ணிப்போம். பன்னீர் வச்சுருந்தாங்க. இந்த தடவை பன்னீர் பார்த்துருந்தேன். இத்தனை நாள் பன்னீர் பார்த்ததில்ல. இந்த தடவை பன்னீர் வச்சுருந்தாங்க. எல்லாமே மசாலா தடவி அந்த இடத்துல வேக வச்சுருப்பாங்க. ரோஸ்ட் அதை சுடுறோம் இல்லையா, நம்ம சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க சுட வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அப்பப்போ அது எடுத்துக்கிட்டு தேவையானதை சாப்பிடலாம். அதே சாப்பிட்டாலே ஃபுல்லாயிரும் வயிறு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்தா, பைனாப்பிள் தயிரில் போட்டிருந்தாங்க, வெள்ளரிக்காய் வச்சுருந்தாங்க, அப்புறம் பிரியாணி, சூப்பு வகையெல்லாம் வச்சுருந்தாங்க, அப்பளம் வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறம் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, தயிர் சாதம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சூப்பு எல்லா வகையும் வச்சுருந்தாங்க. நூடுல்ஸ் இருந்துச்சு, கார்ன் சூப் இருந்துச்சு, இன்னொன்று வெஜிடபிள் சூப் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து பட்டாணி குருமா, ஃப்ரைட் ரைஸ், எக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்பள வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. ஊறுகாய் எல்லா வகை ஊறுகாய் வச்சுருந்தாங்க. தயிர் சாதம் தாளித்து வச்சுருந்தாங்க. தயிரை வந்து பவுலில் வந்து தாளித்து வச்சுருந்தாங்க. வேணும்னா காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு. பானிபூரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வாத்துக்கறி, முயல் கறி, அப்புறம் வான்கோழி கறி அப்படி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதில்ல, நான் போனதில்லை, பார்த்ததில்ல. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்காது, இப்படி பழைய ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த சைடு எல்லாமே பட்டாணி குருமா வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார் வச்சுருந்தாங்க. நூடுல்ஸும் இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே தனித்தனி பிளேட்ஸில் வந்து எல்லாமே ஹீட் பண்ணி அதையெல்லாம் துடைச்சிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து ஒயின் மாதிரி ஒரு பழ ஜூஸு தான் பாட்டிலில் கொடுத்தாங்க. நம்ம வந்து குடிக்கிற மாதிரி அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்காமல் அதை வாங்கி குடிச்சு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதுக்கு. அப்புறம் ஐஸ்கிரீம் வகையில், ஸ்வீட்ஸ் வகையில் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேக் வச்சுருந்தாங்க. அப்புறம் குலோப் ஜாமுன், அப்புறம் பாசிப்பருப்பு அல்வா, ஐஸ்கிரீமில் எல்லா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸில் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. 3 வகை 4 வகை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்ஸில் வந்து கேக் ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம், நான் தந்தூரி, பட்டர் நான் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொட்டேட்டோவை கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. கார்னை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் முடித்த பின்னாடி இது வந்து சாட்டர்டே வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், சண்டே வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். குட்டீஸ்க்குலாம் அதனால் வந்து வீக்கெண்டுனால எல்லாருமே அதிகமாக நாங்கள் போயிருந்தப்போ கூட்டமாக இருந்துச்சு. வீக்கெண்டுனால கூட்டமாக இருக்கும். அதே சாட்டர்டே குறைச்சிருனாலும் நிறைய கூட்டமாக இருக்கும். சண்டே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இவ்வளோ ஐட்டம்